மக்களே சொல்லார் எப்படி இருக்கீங்க? பேச மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வேற பேசினே இருக்கு. ஸோ ஜூஜி லாக்ஸ்லேருந்து நம்ம அர்ஜுன் ப்ரோ தான் நம்ம கடைக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ப்ராசஸ் போயின்னு இருக்கு. ஸோ அதனால தான் இன்ட்ரோ வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இதாங்க அந்த டேட்டூ ஆக்சுவலாக ப்ரோ காட்டிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் கைஸ். நீங்க vlog எடுத்துட்டீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. பாத்தீங்களா அதிர்ச்சி கொடுத்துருக்கேன் ப்ரோ. திடீர்னு வந்து டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா புத்தா மாதிரிங்க. ப்ராசஸ் போக போக ப்ரோ இப்ப பேச மாட்டாரு. ஒரு 5 ஹவர் தாண்டதுக்கு அப்புறம் பேசுவாரு. அப்ப வந்து கண்டினியூ பண்ணேன். 5 ஹவர் கழிச்சு நீங்கிறதெல்லாம் அப்ப என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது. பாப்போம். ஸோ ப்ரோ கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கேட்கலாம். இருக்க ஒரே டென்ஷன் என்னன்னா சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், அது ஒண்ணுதான். ஸோ ப்ரோ பாத்தீங்கன்னா இந்த டைம்லயும் அயராவது உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காலைல ஷிஃப்ட் போகணுன்றாரு. பட் வீட்டுக்கு போவாரு டவுட் எனக்கு. ஏன் ப்ரோ அவ்வளவு நேரம் ஆகும்னா நேரத்துக்கு சொல்ல ப்ரோ, பாடி டயர்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி இது முடிச்சுட்டு ஒரு டிரைவிங் வேற போகணும். எத்தனை ஹவர்ஸ் ப்ரோ? ஒரு 1.5 hour 1.5 hour 2 மணி நேரம் வச்சுங்க. ஆனா இப்படி நம்ம கண்ணு கட்டி தூங்கிடுவாங்க. தெரியல, பார்க்கலாம். யூடியூப் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி இந்த ப்ரோ நான் யூடியூப் ஃபன்னா தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கோவிடோட எண்டு, கோவிட் முடிகிற கண்டிஷன்ல நான் வீட்டில தான் இருந்தோம். அந்த இதுல ஒரு புஷ்அப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். ஓகே ஓகே. அந்த டயத்துல கொஞ்சம் ஓடிச்சு. அடுத்தடுத்து சேலஞ்சஸ் நிறைய போட்டோம். அப்படியே க்ரோத் ஆயிட்டோம். ப்ரோ ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க, சென்டிமெண்டா இருக்கும். ஆக்சுவலி நானுமே ப்ரோவோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான். தேங்க்ஸ். நம்ம கடைக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோ. ஆனா என்ன கொடுமை வச்சு செய்யறோமே. நல்லா இருக்கு. இந்த அளவு பாதி ஒர்க்கே பாத்தீங்கன்னா காட்டலாமா? சர்ப்ரைஸா காட்டலாமா? சர்ப்ரைஸா காட்ட போறோம். போதும் பார்ப்போம். ஆக்சுவலி என்னன்னா நான் நடுநாட்டுல வர்றதுனால நான் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஷடோன்னு அப்படியே அமைதியாயிடுது. ஆழ்ந்த தூங்க ஆரம்பிச்சாரு. ஆமா இவரும் தெரியும்ல, இவரு போயினே இருப்பாரு, திரும்பவே மாட்டாங்கல்ல. அமைதியின் கடல். ஆமா ப்ரோ, பேசவே மாட்டான். அது முடிச்சிருக்காங்க. சர்ப்ரைஸா காட்டுறோம். சொல்லுங்க கேட்டுலாம். ஆக்சுவலா அந்த டேட்டூ போட்டா கேன்சர் வரும், கைகள் வளர்க்காது அப்படிலாம் சொல்றாங்க. என்ன அப்படி இது போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. நீங்க இப்ப லோக்கலா போட்டீங்கன்னா என்னென்ன மாத்துவாங்க நிறைய இருக்குல்ல. எல்லாரும் சொல்றபடிதான் எல்லாமே செக் பண்ணணும். போறதுக்கு முன்னாடியோ வரதுக்கு முன்னாடியோ செக் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கான்னு பாக்கணும், கிளீனா இருக்கா, ஹைஜீனா இருக்கான்னு. இது பார்த்தாலே பிரச்சனை. ஆனா கேன்சர்லாம் வராது ப்ரோ. எப்படி போட்டாலும் வராதா? இல்ல ஒரு டைம்ல இந்த மியாமி பிராண்ட் இங்க்லாம் வந்தது. அதுல இந்த அனிமல் ஃபேட் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கேன்சர் வந்ததுன்னாங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் தான் ப்ரோ. நீங்கள் லோக்கல் ரேஞ்ச் இங்க் வாங்கினா கூட ஆர்கானிக். ஸோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. மற்றபடி வேற எதுவும் பிரச்சனை? வேற எதுவும் பிரச்சனையும் இல்லை. வலிக்காகணும், அதான் ஒரே பிரச்சனை. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதியில் விட்டாச்சு. நம்ம ஆர்டிஸ்ட்டும் கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து பதவி ஏற்றுக்கினேன். இந்த 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 பாட்டிலேருந்து இது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது தக்காளி சட்னி சும்மா தெரியாமல் கொட்டி வச்சிருக்கோம். ஏன் ரத்தம் வருது உங்களுக்கு? தக்காளி சட்னி அது ப்ரோ ஃபேன்ஸ் யாராவது வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து கலவாதீங்க. இங்க பாருங்க गाइस, இங்க பாருங்க ரத்தம் ஒழுக வச்சிட்டாரு. நைஸ். ஆனா வந்து அவுட் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆனா வந்து சீரியஸா இப்படி எதிர்பார்க்கல. இந்த ஆதிராங்கிறது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாவே இருந்துச்சு. எப்படின்னா அந்த பேட்சா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், தனியா இருந்துச்சு. இப்போ இதோட மெர்ஜ் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரியலி ஆசம். சீக்கிரமா முடிச்சுட்டு ஃபுல்லா போடுறேன் பாருங்க. ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து முடிஞ்சிச்சு. தலைவர் தெரியுறாரா? அப்படியே இருங்க, கெட்டியாக கட்டுறேன். அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக ப்ரோக்கு மாசான் டேட்டு முடிச்சிட்டோம். ஹாப்பியா ப்ரோ? செம்ம ஹாப்பி ப்ரோ. அக் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. என்ன ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். காஞ்சிபுரம் தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்ல. சொல்லுங்க. ப்ரோ வந்து ஃப்ரம் காஞ்சிபுரம். ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தார். வந்ததுக்கு ஒருத்தாந்துதா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஆதிரான் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தனியாக ஒரு பீஸாகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இதோட மேட்ச் பண்ணது தான் இருக்கலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
ஏன்னா அது மட்டும் தனியா துண்டா இருந்துச்சுன்னா ப்ரோ, இதோட மேட்ச் பண்ணப்போ அது ஒரு வேற மாதிரி ஃபீல், செம்மையா இருக்கு சீரியஸா. ஆக்சுவலி வந்து ப்ரோ வந்து செம்ம ஹாப்பி நானுங்க. ஸோ இந்த டைமில் நவீனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாதி ஒர்க்கை வந்தாங்க பண்ணாங்க, அதாவது ஒரு 45 கிட்ட வந்தால் பண்ணான். பட் ஹெல்த் கண்டிஷனால டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான், அதனால நான் உள்ள பண்ணேன். ப்ரோக்கு டைமுக்கு முடிச்சாச்சு, ப்ரோவும் ஹாப்பி. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேறு யாருக்காவது இந்த மாதிரி டேட்டு பண்ணால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோவோட லாக் நல்லா பாருங்கள், ஃப்ரீ டைமில் நல்ல என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி ப்ரோவோட சப்ஸ்கிரைபர் தான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது